எதுவுமே நம்ம கையில் இல்லாதப்போ நம்ம ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகணும்? ஏன் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்னால் வர்ற லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வரணும்? ஏன் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும்? இன்றைக்கி நான் எப்படி மனநிலையை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறது, மன அழுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறதுங்கிறதும், எப்படி உணவு பழக்க வழக்கமோ அண்டு ஒரு எக்ஸசைஸும் பண்ணுனா எப்படி இதை குறைக்கிறதுன்னோ இன்றைக்கி எக்ஸசைஸும் சொல்லித்தரப்போகிறேன். வாழ்க்கை முறை நோயில் வர்ற கழுத்து வலி, ஷோல்டர் வலி, இது மாதிரி பிரச்சனைகளுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தரப்போகிறேன். மற்றது முழங்கால் வலி, குதிங்கால் வலி, இடுப்பு வலி, அப்புறம் பக்கவாதம், சுகர், பிபி, இதுக்கெல்லாமே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம கையில் இருக்கிறது, கையிலனா நம்மளாக யோசித்து பண்ணுறது எல்லாமே ரொம்ப கம்மி சதவீதமாக தான் இருக்குது. நம்மளாக யோசித்து பண்ணுறது எல்லாமே கம்மி சதவீதமாக இருக்குது. ஆனால் தானாக நடக்கிறது, என்ன நடக்கும், என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அதிக சதவீதமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவுதான் நம்மளோட கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கடவுளை நம்பி தான் இருக்கோம். கடவுள் என்ன நம்மளுக்கு கொடுக்குறாரோ அதுதான். கடவுள் நமக்கு என்ன கொடுக்க மாட்டாரோ அது நம்மளால் வச்சிக்க முடியாது. அதே மாதிரி கடவுளாக பார்த்து உயிரோடு இருக்கணுமா இருக்கக்கூடாதா, நோய் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இல்லை நம்ம நல்லா இருக்கணுமா இருக்கக்கூடாதா, பிரச்சனை இல்லாமல் இருக்கணுமா இருக்கக்கூடாதுங்கிறத கடவுள் தான் முடிவு பண்ணுறாரு. கடவுள் தான் முடிவு பண்ணுற அந்த விஷயத்துக்கு நம்ம ஏன் மன அழுத்தம் ஆகணும், நம்ம ஏன் ஓவராக அதுக்குள்ளே இறங்கணும், நம்ம ஏன் ஓவராக யோசிக்கணும், நம்ம ஏன் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எது வேணாலும் செய்யலாம். மன அழுத்தம் இல்லாமல், மன அழுத்தத்தோடு நம்ம செய்யக்கூடாது. நம்மளோட வேலை பண்ணலாம், நம்மளோட முயற்சி பண்ணலாம். நம்ம கடவுள் நம்பிக்கையில் சும்மா படுத்திருக்கணும்னு சொல்லலை, எல்லாமே பண்ணலாமே தவிர மன அழுத்தம் ஆகி யோசிக்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் விஷயம் கிடையாது. கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல எண்ணம், நல்ல அன்பு, நம்மளுக்கு மகிழ்ச்சி எல்லாம் இருந்ததுன்னா கடவுளே பார்த்து நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் எதையாச்சும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம கெட்ட எண்ணமோ, நம்மளுக்கு போட்டி பொறாமையோ, இல்லை அடுத்தவங்களுக்கு நம்ம ஆபத்து விளைவிக்கிறவங்களா இருந்தாலோ, இதெல்லாம் கண்டிப்பாக கெட்டதில் தான் முடியும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ஸோ திணை விதைச்சு திணை அறுக்கிறது தான் நல்லது, வினையை விதைச்சு வினை அறுக்கக்கூடாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்படி இருக்கிறப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நிறைய நோய் க்யூர் ஆகிடும். ஸோ நீங்கள் எதை நம்ம கொண்டு வந்தோம் நம்ம இதை இழக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம எது எடுக்கப்பட்டதோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. கீதாச்சாரத்தில் வரும், எது கொடுக்குறீங்களோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. ஸோ எல்லாமே ஒரு ஒன்னஸ், ஒரே விஷயந்தான். அது நம்மளுக்கு தான் புரியாமல் இருக்குது, நம்ம தனின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது ஒன்று தான். அப்படிங்கிறப்போ நம்ம இந்த உலகத்தில் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஓரளவுக்கு அதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணால் போதுமே தவிர ரொம்ப அதுக்குன்னு நம்ம மன அழுத்தம் ஆகி எதுவும் பண்ண தேவையில்லை. அண்டு இதெல்லாமே இந்த ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே கழுத்து வலிக்கு காரணமாக இருக்குது. கழுத்து வலி இருக்கிறவங்க ரொட்டேஷன் கிளாக் வைஸ்னு ஒரு 7 எக்ஸசைஸும், ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ்னு ஒரு 7 எக்ஸசைஸும் பண்ணலாம். இதை கூட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பண்ணுங்கள், சரிங்களா? கழுத்தை நேராக வச்சுக்கணும், கழுத்தை ஸ்டிஃபாக வைக்கக்கூடாது. அண்டு இப்படி ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7 தடவை பண்ணுங்கள். இது அண்ட் இப்படி மேலே தூக்கி 10 வரைக்கும் வச்சுருக்கிறது, கீழே போட்டு 10 வரைக்கும் வச்சுருக்கிறது. இந்த மாதிரி எலிவேஷன் டிப்ரெஷன் 10 வரைக்கும் பண்ணுங்கள். இது மாதிரி 7 தடவை ரிப்பீட் பண்ணுங்கள். அது மாதிரி 3 செட்டு 3 21 தடவை பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக கழுத்து வலி குறையும். அண்ட் ஆல்சோ ஷோல்டரில் வலி, இல்லை பின்னாடி கொண்டு போய் பிடிச்ச வலி, இந்த பக்கம் திரும்பிப்படுத்த வலி, அப்படியெல்லாம் இருந்தால் குறையும். நம்ம கடவுள் நம்பிக்கைக்கும் இல்லை எதை நம்ம கொண்டு வந்தோம் அதை இழக்கிறதுக்கும்
அப்படின்னு சொல்கிறதுக்கும் கழுத்து வலிக்கும் என்ன சம்மந்தம்னா பயங்கர சம்மந்தம் இருக்குது. நம்ம இங்கே யோசிக்கிறது தான் கழுத்தில் வந்து நம்மளுக்கு பிரச்சனையே கொடுக்குது. நம்ம பாட்டில் ஒன்று பேடாக யோசித்தோம்னா, இல்லை கோவப்பட்டோம்னா, இல்லை மன அழுத்தத்தில் இருந்தோம்னா அது டிஸ்க்கு ஜவ்வு வீங்கிற வரைக்கும் அதனால் காஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மூளை சொல்கிறது எல்லாத்தையுமே செயல்படுத்துறது நம்ம ஸ்பைனல் கார்டு தான். இப்போ கோவம் வந்து ஓங்கி இப்படி அடிச்சிங்கன்னா சொன்னது மூளையாக இருக்கலாம், ஓங்கி அடித்தது ஸ்பைனல் கார்டு தான். ஸோ அதனால் ஸ்பைனல் கார்டை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பி.